ஹலோ பகலில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யார் இவன்டா பிறந்துட்டு அசால்ட் ஆஃபீஸ் தான் பார்க்குறீங்க? வேறு யார்? நான் இந்த உங்கள் சுண்டாஸ் பேசுகிறேன். இன்னைக்கான கருமத்தில் தான் பார்க்க போகிறேன்னா டார்க் அதர் பிளாக்குங்கிற ஒரு ஜாப்பனீஸ் சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் நான் வீடியோவே லேட்டாக போகிறேன்னு எனக்கே தெரியுது. ஏன்னா எக்ஸாம் வரப்போகுதுப்பா, இன்னும் 10 நாளில் செம்மு. அந்த கருமத்துக்கு புக்கே என்ன திறந்து பார்க்கல. அது என்ன அளவு காத்திருக்குன்னு தெரியல, வீட்டில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அதனால அங்கிட்ட ஒரு மாதத்துக்கு நான் அவ்வளோவா வீடியோ போகிற வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு ஸ்மால் வீடியோவாக, அதாவது ஷார்ட்ஸ் மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோ போடலாமா ட்ரை பண்ணுறேன். ஆனால் அதுக்கு கண்டென்ட் கர்மமும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் வேணால் ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தால் கீழே பண்ணிட்டு போங்க. நானும் ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கான்னு யோசிச்சு பார்க்குறேன். சரி, காற்று போகிறப்பா மாதிரி பேசிகிட்டு இருக்காம காற்றாவே பேச ஆரம்பிச்சிடலாம். இது டார்க் அதர் பிளாக்கு சீசன் 1 எபிசோட் 5 தான். ஏப்பா நீங்கள் உண்மையிலேயே அதை செய்வீங்களா? நான் பிஸ்னஸ்மேன்ப்பா, நான் எப்போவே வாக்கை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, அப்போ நம்ம டீலை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு முன்னாடி அவன் சிகரெட்டை குடிக்கிறத கொஞ்சம் நிப்பாட்ட சொல்கிறீங்கன்னா, ஏன்னா இதில் நிறைய ஆபத்து வருதுப்பா. குடிக்கிறனோட முன்னாடி உட்காந்துக்க பார்த்தீங்களா, என்னைய மாதிரி ஆளுக்க அவளுக்கு ரொம்ப பிரச்சனையாக வரும். அதனால் நிப்பாட்ட சொன்னீங்கன்னா நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்ல, அப்படியா நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப, நில்லுப்பா, நிப்பாட்டுறா அப்படின்னு சொன்னேன். அவனு நிப்பாட்டிட்டான். சரி, ஏதோ உட்காருன்னு சொன்னேன். அவனை உட்காந்தேன். சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு தூக்கிக்க, இது முன்பணம் ஓட்டம் தான், இன்னும் 2 டன்னு நான் அப்புறம் கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அந்த பொருளை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டேன். அதுவா, என் எதிரி டீமில் உள்ளவங்க எல்லாரும் போட்டு தள்ள போகிறேன் அப்படின்னு சொல்ல, என்னது சும்மா சொன்னப்பா, அதை நான் திருப்பி விற்க போறேன்னு சொல்ல, என்னது அது அவ்வளோ விலை போகுமா அப்படின்னு கேட்க, ஆமாப்பா அது ரொம்ப விலை அப்படின்னு சொன்னேன். அப்போனா இந்த டீலை நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது. என்ன சொல்கிறீங்க? போடா அப்படின்னு சொல்ல, அவனை எடுக்க போக, நீ மட்டும் போ தம்பி அப்படின்னு சொல்ல, திருப்பி சிகரெட் எடுத்து மூஞ்சிலி ஊதுறேன். அப்படி ஒரு சிரிப்பை போட அவ்வளோதான், கை கடா போகுது. என்னது, நீ அப்படி சொல்லிடாத, நீ ஒரு கான்ட்ராக்டரா? ஐயோ மாஸ்டர் வந்துருச்சு, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட, ஒரு 2 கிலோமீட்டர் கூட ஓடலை, அதுக்குள்ளே நாக்கு தள்ளிடுச்சு. முன்னாடி பார்த்தா எப்பா அப்படின்னு பார்த்தா அங்கேயே ஒரு பொண்ணு ஒரு பையனை தூக்கிட்டு வருது. அதுவும் ஒரு இவனை அப்படியே ஃப்ரீஸ் ஆகி காலை நிப்பாட்டி வைக்க, பின்னாடி அவன் என்ட்ரி கொடுக்க, ஆமாம் அது எங்கே இருக்குது தம்பி சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவனும் அது இருக்கு அப்படி அந்த இடத்த சொல்ல, இதுதான்ப்பா நல்ல பிள்ளைக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு தொட்டி கொடுத்துட்டு போகிறா. ஆகாக்கா நீ கொல்லலேன்னு பார்த்தா அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க. அப்படி இங்கிட்டு பார்த்தா சிகரெட் ஒரு ஆபத்து, அது மனுஷங்களெல்லாம் கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் விடுவில நிறுத்திட்டு இருக்கா. கேட்டா இதாப்பா என்னோட விலைங்கிறேன். அப்படி இங்கிட்டு பார்த்தா ஒரு பொண்ணு சரக்கம் பண்ணிட்டு இருக்கு. அப்படி அதை எல்லாரும் இங்கிட்டு வந்து பார்த்தா, ஏமா நீங்கள் தானே ஹவாக்கு அப்படின்னு சொல்ல, நீங்கள் கொஞ்ச நாளைக்கு எங்கள் கூட வர முடியுமா? இந்த பக்கத்தில் 2 பேர் இருக்காங்களே, அவங்க பேர் ஜூலை, ஏப்ரல், என்னோட பேர் நவம்பர் 11. பேரை பார்த்தீங்களா? அப்படி இங்கிட்டு பார்த்தா இவ பேர் ஹவாக்கு. ஹிஸ்ட்ரியை பார்த்து மிரண்டு போன கொடூரமான கான்ட்ராக்டரில் இவளும் ஒருத்தி. இவளை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் தெரில. ஆனால் ஹெவன் வார்னு ஒரு சவுத் அமெரிக்காவில் ஒரு வார் இருந்துச்சா, அந்த வாரில் இவளோட கொன்ன எண்ணிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சில 100 இல்லை சில 1000 பேருக்கு மேலே போட்டு தள்ளியிருப்பா. இவளோட பவர் வந்து ஒரு ஸ்பேஸு, அதாவது ஒரு வெற்றி இடத்தை கிரியேட் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த பவரில் கம்மியாகி பழைய நிலைக்கு வந்த மாதிரி தெரியுது. என்ன கர்மமும் தெரில. அதான் இங்கே உட்காந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, வேறு ஏதாச்சும் தகவல் கிடச்சான்னு கேட்டு, அப்புறம் M19 இன்வெஸ்டிகேஷன்லேருந்து சில திங்ஸ்லாம் CIATலேருந்து கிடச்சிருக்கு. ஆனால் CIAT போய் கேட்டால் எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி ஊட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்படி வேறு போயிட்டுருக்கா. இதில் நான் M19 மென்ஷன் பண்ணுறது யாருன்னா 3 பேர் ஜூலை மார்ச்னு சொல்லிட்டு மாதம் பேர்லாம் சொன்னாங்களே, ஆவிலாப்பா சொல்கிறேன். அப்படி இங்கிட்டு பார்த்தா இந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஏமா உனக்கு அந்த ஏர்ப்ளைனில் வந்ததில் உடம்புக்கு எதாவது சரியாக இருக்கா? இல்லை அப்படின்லாம் சொல்ல, அப்போனா உனக்கு ஏதாச்சும் காய்ச்சல் அது மாதிரி வர இருக்கா? இல்லை அப்படின்னு சொல்ல, சரி அப்போனா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களோட ஆராய்ச்சிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படி கேட்க, நீங்கள் தான்டா பிரச்சனையே அப்படி நேருக்கு நேராக சொல்லிடுறா. அப்படி இவளையும் அந்த ஏரோப்ளைனா அந்த ஹெலிகாப்டரில் கூட்டி போகிற மாதிரி தெரியுது. அப்படி இங்கிட்டு பார்த்தா ஒரு கான்ட்ராக்டரு திருப்பி பழைய நிலைமைக்கு வந்திருக்காரா அப்படின்னு கேட்க, நீங்கள் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கை கொடுத்துக்கிட்டே, என்னோட பேர் ஜாக் நீ சொல்ல, என்னோட பேர் கிரிகாரான்னு சொல்கிறான். இந்த இடத்துல ஜாக்னு மென்ஷன் பண்ணுறால அது இந்த எபிசோட்லேயே கிளியர் ஆயிரும். அப்படி இங்கிட்டு வந்தால் 2 பேரும் வண்டியிலே போயிட்டுருக்கு. ஏங்க இந்த ஊருக்கு வருது இதுதான் புது டைமானு கேட்க, இல்லைப்பா நான் ஏற்கனவே ஒரு சில பேரை போட்டு தள்ளுறதுக்காக வந்திருக்கு. என்னது? இல்லை சும்மா சொன்னேன் அப்படி சொல்ல. அப்படி இவளும், ஆமாம் எனக்கு அது மாதிரி டவுட்டு கேட்கலாமா? சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அது வேற ஒன்றும் இல்லை, நீங்களே இந்த பொண்ணை ரிசர்ச் பண்ணக்கூடாது, எதுக்கு பாண்டோராவுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, ஏன் உங்கள் ஜப்பானில் நீங்கள் பண்ண முடியாதா அப்படின்னு இவன் திருப்பி கேட்க, இல்லைப்பா இது மாதிரி போர் நடந்ததுலேருந்து இவங்க யாருமே இதை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, மக்கள்லாம் பயப்படுறாங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க, சூப்பர் நேச்சுரல் பவர் கொண்டவங்க யாருமே இது மாதிரி ரிசர்ச் பண்ணல அப்படின்னு சொல்ல, அதே அளவுதாப்பா எங்கள் அமெரிக்காவில் நடந்துச்சு. அந்த சவுத் போர்லேருந்து எவனுமே இது மாதிரி ரிசர்ச் பண்ணுறதை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்ல,
ஓகோ மேம் அந்த கான்ட்ராக்டர் பொண்ணை நம்ம ஒரு ஹெலிகாப்டரில் அனுப்பிட்டோம்ல, அந்த ஹெலிகாப்டர் யாரோ ஹைஜாக் பண்ணுற பார்க்குறாங்களா மேம். உனக்கு எப்படா தெரியும் இவ கேட்க. அதுவா மேம் பின்னாடி ஒரு அக்கா பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்படி இங்கிட்டு பார்த்தா அப்படி நடக்குதா, சரி சரி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், நம்ம நினச்ச மாதிரி தான் நடக்குது அப்படி பேசிகிட்டு இருக்க. சரி அவங்களெல்லாம் போட்டுருங்க, நம்மளுக்குன்னு நம்ம மேம் இருக்காங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியே பஸ்ஸுன்னு பார்த்ததுக்கப்புறம் ஆமாம் இப்போ இது என்ன தான் நடக்குது இது எக்ஸ்பிளைன் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, அது வேறு ஒன்றும் இல்லாமா இந்த சிஏஏ நம்ம நடுவில் ஒரு 2-3 வார்த்தை பேசணும்ல, அவங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணை தூக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் அதை அவங்க ஏமாற்றிட்டாங்க. என்னப்பா சொல்கிற, இந்த பாரு டிக்கிக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன் அப்படி திறந்து பார்த்தா அவள் இதுக்குள்ளே தான் இருக்கு. இன்ஃபர்மேஷன் லீக் ஆனாலும் லீக் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுதா இவ்வளோ ஒழிச்சு வச்சோம். அதே மாதிரி அப்படி நடந்திருக்கு. நாங்கள் உங்களே நம்பலை, அதுக்கு மன்னிச்சுவோம் அப்படின்னு சொல்ல, அப்படியே இதெல்லாம் பேசிகிட்டே வண்டியில் போயிட்டு இருக்க. அப்படியே நடுவில் ஒருத்தி ஓடுறா, யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நிப்பாட்ட, எப்பா அவன் வந்துட்டான் அப்படின்னு இவன் சொல்ல, அப்படியே எங்கம்மா அவன் வந்துட்டான்னு கார்குள்ள சொல்ல, எவன்டா வந்தான்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்து, எப்பா நம்ம ஒரு பொரியில மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். என்னது பொரியா அப்படின்னு கேட்க, அப்பேல இவன் தான் நம்ம நடுவில் ஓடனவே அப்படின்னு இவன் சொல்ல, பிளாக் க்ரீம் ரீப்பர் நீ இந்த இடத்துக்கு வருவேன் நான் எதிர்பார்த்ததான் அப்படின்னு சொல்லிட்டு இவனு சண்டையை போட ஆரம்பிக்க. அப்படி எங்கிட்டு ஒருத்தன் பாம்பை போட்டு இவங்க எல்லாத்தையும் மயக்கப்பட வச்சிடறான். மயக்கலாம் தெளிஞ்சதுக்கப்புறம் என்னை மறுத்துக்குங்க, எல்லாரதே காரணம், எல்லோரும் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படி சொல்லிகிட்டு இருக்க. இதெல்லாம் நான் எதிர்பார்த்த மாதிரியே இருக்குது, எல்லாம் நவம்பர் 11 சொன்ன மாதிரியே நடக்குதுன்னு இங்கிட்டு ஒருத்தையும் சொல்ல. என்னது நவம்பர் 11 இவன் கேட்க, அவன் அந்த ஜாக்குன்னு ஒன்று நினச்சல, அவனோட கோட் நேம் தான் நவம்பர் 11, அவன் M16 ஒரு சிறந்த அதிகாரி அப்படின்னு சொல்லு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவளே சாக்காகிறா. இப்போ முடிஞ்சதெல்லாம் முடிச்சுட்டு இது தனியாக பேசிகிட்டு இருக்கையில் ஒரு அக்கா வருது. எப்பா நீங்கள் அந்த இடத்துல ஒருத்தன் வந்தான்னு சொன்னீங்களே, அவன் தாப்பா PK 201 அப்படின்னு சொல்ல. என்னது அவனானு இப்போ தான் அவளை முறையாகவே பார்த்துருக்கா. அப்படி இங்கிட்டு எப்பா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பண்ணுறது, இந்த சிகரெட்டை நான் அடிக்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் என்னோட வேலை இதுதான், அவள் அங்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படியே அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் பொண்ணை கடத்தினாங்களே அந்த குரூப்பு யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல. அப்போனா இங்கே சிஏ மட்டும் வில்ல இல்லையா அப்படின்னு கேட்க, ஆமாம் இது வேற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த தடவை அவனை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கேருந்து கிளம்பி போக. அப்படி இங்கிட்டு ஒருத்தன்ட்டு பேசிட்டு இது எல்லாமே நார்மலாக தான் இருக்குன்னு வச்சதுக்கப்புறம் பூனிட்டு 2 வார்த்தை பேசிக்கிறாங்க. எப்பா அவளை கேட்லேருந்து தள்ளி வைக்கதே எல்லோரும் முயற்சி பண்ணாங்களாப்பா அந்த கான்ட்ராக்டர் அப்படின்னு பூனை சொல்ல. ஆமாம் நானும் அந்த மிருகத்தை என் கூடலாம் வச்சுருக்க விரும்ப மாட்டேன், அவளை எப்படியாவது அந்த சிண்டிகேட் இல்லாமா டக்குனே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே பார்த்தா எங்கே அவள் அப்படின்னு சொல்லிட்டு இவள்கிட்ட கேட்க, அவர் கூட்டிகிட்டு போயிட்டாருன்னு சொல்ல. எங்கே போனார் அது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன். அப்படி இங்கிட்டு பார்த்தா ஹீரோ, நீ நான் நினச்சி கூட பார்க்கல, யார் நினச்சிருப்பா நீலாம் உசுரோடு இருப்பேன்னு. கார்மைன் நான் இந்த பேரை கேள்விப்பட்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்ல. சரி அந்த டயத்தில் என்ன நடந்துச்சு, தங்கச்சி எங்கே அப்படின்னு கேட்க. இதோடையே இந்த எபிசோட் முடியுது. இதில் தான் ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னே ரிவீல் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் தான் எல்லா எபிசோடும் சுவாரஸ்யமாக போகிற வரைக்கும். அப்புறம் இவனை பிளாக் க்ரீம் ரீப்பர்னு இன்னொரு பேரில் சொல்லுவாங்க. நான் அதை ஏற்கனவே மென்ஷன் பண்ணாலும் தெரில, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பார்த்து உணவு பார்த்துக்கோங்க, நேரத்துக்கு நேரம் சாப்பிடுங்க. டாட்டா பாய் பாய்.